ஹலோ கைஸ், வெரி குட் மார்னிங். நம்ம சேனலில் போட்டிருந்த என்ட்ரி இன்றைக்கி டிபி போயிடுச்சுங்க. நம்மளோட என்ட்ரி வந்து நேற்று ஒன்று ரன்னிங்கில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அந்த என்ட்ரி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிபி போயிடுச்சுங்க. அந்த என்ட்ரி டிபி போயிடுச்சு. அது இல்லாமல் ஒரு 3 என்ட்ரி எடுத்திருக்கேன். சரிங்களா, இடையில் வந்து 1 2 3 என்ட்ரி எடுத்திருக்கேன். அந்த 3 என்ட்ரியுமே என்ன ஆச்சு அப்படின்னா நீங்கள் டிபி போயிடுச்சு. சரிங்களா, டிபி போயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம என்ட்ரி மாடல் எல்லாமே மேக்ஸிமம் ரொம்ப பவர்ஃபுல்லான மாடல் தான். சரிங்களா, வீக்கில் கிட்டத்தட்ட நம்ம எடுத்த என்ட்ரிஸ் எல்லாமே பெரிய என்ட்ரி தான். சரிங்களா, எதுவுமே சின்ன என்ட்ரி கிடையாது. இது ஒரு என்ட்ரி எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து $3. ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 66.38%. ப்ராஃபிட்டு $199.81. எஸ்எல் வந்து $3. 66.38%ங்க. இந்த என்ட்ரி எப்படி எடுத்துங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். சரிங்களா, அதுக்கு இடையில் இன்னொரு என்ட்ரி எடுத்திருக்கோம். அது பார்த்திங்கன்னா $3.65 லாஸு. ப்ராஃபிட் வந்து $75 வந்து ப்ராஃபிட். வின்னிங் ரேஷியோ பார்த்திங்கன்னா 20.7%. 1:20ங்க. இது வந்து 1:6.38. சரிங்களா, அடுத்த ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். அது வந்து பிரேக் ஈவன் வச்சு எடுத்திருக்கோம். பட் லாஸ்லாம் எதுவும் இல்லை. இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0. சரிங்க, இது 30ல் இருந்துருச்சு. 30 பிப்பில் இருந்திருக்கும். சரிங்களா, ப்ராஃபிட் வந்து இதோட என்ட்ரி முன்னாடி ஒரு 30 பிப்பில் இருந்துச்சு. சரிங்களா, ஓகே டன். 30 பிப்பில் இருந்துச்சு. இது வின்னிங் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1:263.65 ரேஷியோ. இவ்வளோ பேர் ரேஷியோ. ப்ராஃபிட்டு பிக் ப்ராஃபிட்டுங்க. அடுத்தது இடையில் உள்ளேயும் 2-3 என்ட்ரி எடுத்திருக்கேன். பட் அதெல்லாமே பிரேக் ஈவன் தான். சரிங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிருந்தால் எனக்கு நோ லாஸு. ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 7509%. சரிங்களா, நோ லாஸு. ப்ராஃபிட் டார்கெட்டு பார்த்திங்கன்னா $54.82. இது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் $56. சரிங்களா, இடையில் ஒன்று இருக்குது. இடையில் இருக்கிறது $54. இது $75. இது வந்து $56. சரிங்களா, இது லாஸ் ஆகிருந்தால் $7.5 லாஸ் ஆகிருக்கும். ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு $54 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதில் இந்த மேக்ஸிமம் என்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா நல்ல என்ட்ரியாகவே கிடைக்கும். நல்ல பர்ஃபெக்டான என்ட்ரி. சரிங்களா, நம்ம என்ட்ரி மாடல் வந்து இந்த என்ட்ரி மாடல் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்த பின்னாடி கண்டிப்பாக இது லைவாகவே சொல்கிறேன். நம்மளது வந்து இனிமேல் லைவ் கிளாஸு லைவாகவே இருக்கும். சரிங்களா, எதுவுமே வந்து ரெக்கார்டிங் வீடியோ அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்மளோட என்ட்ரி எல்லாமே லைவாகவே இருக்கும். நாம் எப்படி என்ட்ரி எடுக்கிறோம், எப்படி அனலைஸ் பண்ணுறோங்கிறத இனிமேல் டெய்லி பார்க்கலாம்.